எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 கீலேயாத்திலே பிசின் இல்லையோ, ரணவ கைக்கியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொந்தமடையாமல் போனாள். தீர்க்கதரிசியாகிய எரேமியா பெரிய தீர்க்கதரிசியை பின்பற்றவன் இந்த எரேமியா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த எரேமியா. ரைசரா சிறு வயதிலே தீர்க்கதரிசியாய் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு நபர் தான் எரேமியா. அதற்கு கதறி சொல்லுகிற ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். இதையாதிலே வீசு தைலம் இல்லையோ, வைத்தியம் இல்லையோ, பின்னையே தினமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார். ஒரு கேள்வி அங்கே வருகிறது. இந்த வீசின் தைலம் என்று சொல்லும் போது கிளையாவது மலையிலே இருந்து ஒரு பூண்டுகள் இருந்து சிதி மரங்களே இருந்து ஒழுகிறவாறு ஒரு ஐட்டமான வீசி போன்றவாறு ஒரு தைலம். இது புட்களை ஆற்றுகிறதற்கும் காயங்களை ஆற்றுகிறதற்கும் வல்லதாயிருக்கிறது. இந்த கிளையாத்த மலை என்று சொல்லும் போது தற்போதைய யோதாவினுடைய பக்கமாய் காணப்படுகிறதாறு ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. ஆனால் அதே பட்டின் ஆமே காலங்களில் ஆமே பார்வருடைய ராஜ கொட்டாரத்திலே வீசி தைலங்களை வியாபாரிகள் கொண்டு நிற்கிறவாறு ஒரு சுபாவலி அன்றைக்கு காணப்பட்டது. ஸ்தோத்திரம். இது அப்படி இருக்கணும். வாசிங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் அவர்கள் போதனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை இறக்கும் போது இதோ கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மாவேலினுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எய்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்களையும் விசு தைலத்தையும் வெள்ளை கூடத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். கொண்டு போகும்படியாக இந்த வியாபாரிகள் அங்கே கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வியாபாரம் செய்கிறவாறு ஒன்றாக இந்த பிசி தைலம் காணப்பட்டது. முக்கியமா வியாதியோடு இருக்கிறவங்க, ரணத்தோடு இருக்கிறவங்க முக்கியமா அதை உபயோகித்து வந்தார்கள். அதனால தான் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனம் சொஸ்தமடைய முடியாதபடி பாவத்தின் கருத்த கரங்கள் அவர்களை கிறிஸ்துவிலிருந்து அகற்றி நிறுத்தி அவர்கள் கிறிஸ்துவோடு இசையவிடாதபடி காணப்படுகிற பாவத்திற்கு அவர்களை அடிமையாக்கி வைத்த போது அதில் ஒரு விடுதல் இல்லையோ என்ற ஒரு அங்கிலாய்ப்பை தீர்க்கதரிசியாகிய எரேமியா அங்கே கேட்கிறதை காண முடிகிறது. எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சவரை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொடிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும்
கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சன்னதியும் கேடுண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஐயோ, பாவமுள்ள ஜனம், அல்லேலூயா. யோதாவுடைய காலத்தில் அந்த தேசத்தின் எருசலேமை குறித்து எசேயா கண்டதான ஒரு தரிசனம் அவர் ஆவிக்குரிய கண்களினாலே அவர் உற்று பார்க்கும்போது மாடுதந்தைய மானதையும் கடலையாண்டவருடைய முன்னணியாரையும் இஸ்ரவேலோ அளவில்லாமலும் இருக்கிறதா ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், அல்லேலூயா. பாவமுள்ள ஜாதி அக்கிரமத்தால் பாரம் சுமந்த பாவமாகிய அக்கிரமத்துக்கு அடைமையால் இருப்பாயானால் நிச்சயம் பாரம் உன்னை அறியாமல் உன்னை அடைமையால் பொல்லாதவரின் சந்ததி கேடுண்டாக்கிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர்களை பார்த்துத்தான் தீர்க்கதரிசியாகிய எசேயா சொல்கிறார், அல்லேலூயா, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுத்தமே இல்லை. அல்லேலூயா. அது காயமும் வீக்கமும் நெருக்கிற இடமும் அது சீர்திருத்தப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆக்கப்படாமலும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டிய ஜனம் இப்போ உச்சம் தலை முதல் உள்ள கால்வரையும் சுகமில்லாதபடி, நிம்மதியை காணாதபடி, விடுதலை அனுபவிக்காதபடி அவர்கள் உருவக்குத்துகிற சில வேதனைகள், உருவக்குத்துகிற சில பிரச்சனைகள் அவங்களை அடிமையாக்கி கொண்டே இருக்கிறது. அது காயமும் வீக்கமும் நெருக்கி நொதிக்கிற இடமும் நாமே காணப்படுகிறது. இடம் என்று சொல்லும் போது தீர்மத்தை குறிக்கிறது, உன்னை குறிக்கிறது. அது சீல் பிதுக்கப்படாமலும் அந்த புண்ணிலே உள்ளதான சீல் அது வடிந்து கொண்டிருக்கும் போது சீல் பிதுக்கப்படாமலும் எண்ணெயால் அகற்றப்படாமலும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பாவத்தன்மை, பாவ சுபாவம் உன்னிலே இருந்து பிதுக்கி மாற்றப்படணும். அல்லேலூயா. வசனம் என்கிற வார்த்தை உனக்கு நேரே கடந்து வரும்போது வசனத்துக்கு உன்னை அர்ப்பணித்து, உனக்கு தெரியும், ஒரு நபருடைய காதிலே முன் வந்தார். ஸ்தோத்திரம். அதை முதலாவது பிரஸ் பண்ணுவார்கள். அதுக்கப்புறமா அதிலே பழுப்பு இருந்த இணைவாங்க திரி இறக்குவாங்க. ஸ்தோத்திரம். அந்த முன்னே இருக்கிறார், ஐயோ விழுந்தாலும் அவருடைய டாக்டர் விட மாட்டாங்க. மறுபடியும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியானா ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், விடுதலையாக்கும்படியாய் ஒரு ஜெயத்தை தரும்படியாய் விரும்பும் போது இந்த மகள் வேளையில் உன்னை தேவ கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் தேவையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எண்ணெயினால் ஆக்கப்படாமலும் பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் சிலரை ஆசீர்வதிக்கும்படியாய் சிலருடைய காயத்தை, பாவம் என்ற காயத்தை, அக்கிரமம் என்ற காயத்தை, தீக்குறியாமை என்ற காயத்தை ஆக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கிக் கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவருடைய பிரணம் மாறணுமானால், அவருடைய காயம் மாறணுமானால் டாக்டர் அண்டையில அவருடைய காலை கொடுத்து அதை கிளீன் பண்ணி அதோட ரணமெல்லாம் மாறத்தக்கதாய் ஆமை ஒப்பு கொடுக்கிறது போல்
இந்த மகள் உன்னை தேவன் கரங்களில் அர்ப்பணித்து கொடுத்தார். உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, உன்னுடைய சரீரத்தை வியாபரிக்கிற தேவனான கட்டாராலும் அது அழிந்தவர் இந்த மகள். சோதரா, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த கால வேளையில் அதனுடைய தினங்களில் உன்னை முழுமையாய் தேவன் கரங்களில் அர்ப்பணித்து கொடுக்க வேண்டியது தேவை. லேலியா, ஒரு வசனம் வாசிக்க. எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 12 முதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். சொல்லுகிறது என்னவென்றால், உன் ஆபதாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடு வரவில்லை. உன்னை சுத்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாவதாய் உன் காயம் கொடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அநேகருடைய வாக்கிய பிரச்சனைக்கு பரிகாரம் இல்லை, கண்ணீருக்கு பரிகாரம் இல்லை, வேதனைக்கு பரிகாரம் இல்லை. ஒரு நபருடைய வாழ்விலே ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு காயம் ஏற்படுமையானால் அது வேதனையாய் இருக்கும். அதை போல வந்தக சாத்தான் சிலருடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில வேதனைகளை கடத்தி விட்டுக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், சில பொருட்கள் ஆமை காயம் வந்தா ஊசி இட்டு குத்துகிறது போல வரி எடுத்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே இருந்தோம் நம்முடைய அந்த காயத்திலே நாமே தினம் வந்தால் இல்லை இந்த பழுப்பு வந்தால் என்ன ஆகும்? கொஞ்சோட அதிகமான வரி எடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு இங்க தேசிய பஞ்சப்பிள்ளைங்க இருக்காங்க. அல்லேலூயா. அது ரொம்ப வரி எடுத்துதானே. அல்லேலூயா. ஆனா அந்த வரி மாறணுமானால் உனக்குள்ளே இருக்கின்ற அந்த காயத்திலே இருக்கின்ற பாவத்தை பரப்ப இந்த மகள் வேலையில் வாசனம் பெற்ற ஆமெனுடைய ஒப்பு கொடுத்து அதை வெளியே தள்ள வேண்டியது தேவை. உன்னுடைய வேதனைக்கு காரணம் இது, உன்னுடைய கண்ணீருக்கு காரணம் இது, உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் இது. இந்த காயத்துக்கு உள்ளே இருக்கின்ற சில பழுப்புகள் இப்படியாக இருக்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய ஆலோசனைக்கு இப்படியாக போராடினால் உனக்குள்ளே வந்தக சாத்தான் சில காயங்களை உருவாக்கி உன்னை குத்திக் கொண்டிருந்த போது அதிலே இருந்து உனக்கு வேணுமா, ஜெயம் வேணுமா? என் ஆண்டவர் அன்றையிலே நீ ஓடி வர இந்த மகன், இந்த மகன் வேதம் எசேக்கியா எரேமியா சொல்லுகிறார். லேலியா, உன் புண் ஆறாவதாய் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடு வரவில்லை. இந்த மகள் வேளையில் காயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் கண்ணீருக்கு பரிகாரி என் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே. சோதரம், சோதரம். வேதம் பிரமாணம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையில் 30 வரவழைத்து அவனை தாய் ஜெபிக்க கடவுள். விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் வீணியாய அதான் சோதரம், சோதரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம சபையில் ஒரு நம்ம ஆச்சரிய திருப்பையிலாயிருக்க வாசகர் நானே போன்ல கூட ஜெபிக்கலாம். இந்த வாசனைக்கு கண்டிப்பா பக்தத்தார். அல்லேலூயா. சோதரம். போய் ஜெபம் பண்ணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆண்டவருடைய கரத்தை நீக்க வல்லமை தேவை. அல்லேலூயா. காயத்தை கட்டுகிற பரிசுத்த ஆவியாகிய என்னையால் உன்னை நிரப்பி உன்னுடைய காயங்களை பொறுப்பிக்கிற தேவ கரம் இந்த
உன்னுடைய காயத்தின் ரகசியம் என்ன? என்னுடைய கீழ்ப்படியாமையா? தேவ சத்தத்தை கீழ்ப்படாம போகிறதா? தேவ வசனத்தை கீழ்ப்படாம போகிறதா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாம போகிறதா? எதற்கு ஆழமாய் சிந்திக்க வேண்டும். லேலியா லேலியா உன்னை சொஸ்தப்படுத்தும் அவசரமும் இல்லை. லேலியா தேவனுடைய வார்த்தையை விட்டு போறா, தேவனுடைய வசனத்தை விட்டு போறா, தேவனுடைய ஆலோசனையை விட்டு போறா. உன்னை சொஸ்தப்படுத்த யாராலும் முடியாது. வேதம் சொல்கிறது, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன் என்று வேதம் சொல்கிறது. சோதரா, உன்னுடைய பிரச்சனைக்கும் உன்னுடைய போராட்டத்திற்கும் உன்னுடைய சத்துருவினுடைய சாதாரண இருந்து நீ முழுமையாய் விடுதலையாகிறாரா? நல்ல வைத்தியனாகிய தேவன் அண்டையில் தேவனுடைய வசனத்தை கொண்டு உன்னை முழுமையாய் அர்ப்பணித்துக் கொடுக்கிற நல்ல ஒரு இதயத்தின் சொந்தத்தாராயிரம். நீ ஜாக்கிரதையாய் இருந்தால் எந்த விடுதலை வராது, எந்த ஆசீர்வாதம் வராது, எந்த நன்மை வராது. ஆனால் இந்த மகள் கொஞ்சம் நம்மை அர்ப்பணித்துக் கொடுப்பவையானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க. உன்னை வாழ்ந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரம நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போகிறது நிமித்தமும் சத்துரு மட்டும் கண்மமாகவும் கொடியனை கண்டிக்கிற கண்மமாகவும் நான் உன்னை கண்டித்தேன். பாவம் இவனுடைய அக்கிரமம் நிமித்தம், அதை பலத்து போகிறது நிமித்தமும் சத்துரு விட்டு வண்ணமும் அதை கொடியவன் கண்டிக்கிறவனாய் நான் இதை கண்டித்தேன். பாவம் பெருகிற போது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவம் வெறுத்த போது, பாவம் அவர்களை அடிமையாக்கிற போது, பாவம் அவர்களுடைய வாழ்க்கையை கீழ்ப்படுத்தின போது, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவன் சத்துரு பெற்றவனுடைய தண்டிக்கிறவனாய் தேவனுடைய கரம் அவர்கள் பாரமாய் தீர்ந்தது. நான் கேட்கிறேன், நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? நம்முடைய வேதனைக்கு காரணம் என்ன? நம்முடைய கண்ணீருக்கு காரணம் என்ன? நம்முடைய துக்கத்துக்கு காரணம் என்ன? நாம என்னை ஒரு சுய பரிசோதனை செய்து அந்த பகுதியை கிளியர் பண்ணி தேவ கரங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கே கர்த்தர் ஒரு அற்புதம் பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம். வாசிங்க. உன் நொறுங்குகளினாலும் உன் வேதனை மிகுதியாலும் நீ கூக்குரலிடுவானும் திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தம் பலத்து போல் பலத்து போல உங்கள் பாவ நிமித்தம் உனக்கு இப்படி உனக்கு செய்தேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் கர்த்தர் கரம் போலவே அடிமையாக்கிறபடியால் பாவம் என்றால் என்ன? செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம், செய்யக்கூடாததை செய்வது பாவம், பிரமாணத்தை மீறுவது பாவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய பார்வையை சிறிதாக இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில் அது பெரிது. ஊழியக்காரனை பொய் சொன்னால் அது பாவம். அல்லேலூயா. ஆமே. பாவம் செய்ய ஆத்மா மரிக்கும் என்று
எங்கே ஓடாது ஆலயத்தமா தொடர்ந்து வைத்து ஆண்டவரே இந்த பலவீனம் தான், இந்த பிரச்சனையா, இந்த போராட்டம் தான் என் வாழ்நாட்கள் நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என்னை உதவி ஜெபித்தா மட்டும் போதும், அற்புதம் தான். உடைய குடும்பத்தில் அற்புதம் தான், தலைமுறையில் அற்புதம் தான். லேவியா 2 தீமோத்தேயு 3:5 முதல் 9 லேவியா சோத்ரா வசனம் சொல்லுகிறது. அதனுடைய கொஞ்சம் முதல் படிக்கலாமா? மனுஷர்கள் தற்பிரியராயும், அதாவது கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் என்று தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கை விடுகிறார். தற்பிரியராகும், சுயநலம், தன்னுடைய காரியம் நடக்கணும், தன்னுடைய காரியம் தன்னுடைய விருப்பது, தாம் விரும்புகிறது, தாய் எண்ணுகிறது, தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிற அந்த சுபாவம் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், நீப்புக்காரராயும், அகத்தையுள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தயக்கம்பெருமாருக்கு இப்படியாளர்கள், நன்றி அறியதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், லேவியா அகந்த உடையவர்கள், தூசிக்கிறவர்கள், தாய்க்கும்பரை கீழ்ப்படியாதவர்கள், லேவியா நன்றி இல்லாதவர்கள். சோத்ரம் லேவியா உன்னுடைய வாழ்க்கை ஒரு நன்மை செய்தாலும் அவர்களை உள்ளத்தில் வைக்கிற மரங்கள் உள்ளார். சோத்ரா சோத்ரா என்னுடைய சின்ன வயசில் எனக்காக பிடித்த என்னுடைய தாய் தகப்பன்மார் எனக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவித்தவரை இன்றைக்கு நாம் இதை கொடுக்கிறது உண்டு. அல்லேலூயா ஐயா நான் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், உனக்காக பிடித்த, உனக்காக கண்ணீர் விட்ட, உனக்காக கதறின, உனக்காக ஆவை எதிர்த்த தேவனுடைய பிள்ளைகளை நீ மறக்க கூடாது. அடுத்து துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் துரோகிகளாயும், லேவியா 2 துணிகரம் என்றால் பார்க்க துணிகரம், பேசுகிறது துணிகரம், செயல்படுகிறது துணிகரம். இந்த மகளிர் நீ விடுதலையாகணுமானா, உடைய குடும்பம் விடுதலையாகணுமானா இந்த துணிகரம் இருக்குமா? சோதரா சோதரா ஒரு தடவை ஒரு வார தம்பியோடு சொன்னேன், அப்படியே நீ ஒழுங்கு ஆராதிக்கிற கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும்னு சொன்னேன். சோதரா அதுக்கப்புறம் இடைமுறையும் பிரயத்தில் அமைக்கிட்டு இருந்தவன் அறாவை தந்தேன். சோதரா வெளியே சொன்னா அவர் இப்படி சொன்னா நான் எங்க போவோம். சோதரா இல்ல காய்ப்புல மட்டும் போவோம். சோதரா லேவியா என்ன நடந்தது தெரியுமா? பெரிய அடி விழுந்ததுக்கு பிறகு அல்லேலியா மனம் திருப்பினார். சோதரா சோதரா துணியரவர்களாயும் இருமாப்புடையவர்களாயும், சோதரா மட்டுமல்ல தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவன பிரியம் இல்ல, ஆராதனையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜெபிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, கர்த்தருடைய காரியத்தில் ஒரு உற்சாகம் இல்ல. அல்லேலூயா. ஆனா நம்முடைய காரியம் என்று சொன்னால், நம்முடைய விஷயம் என்று சொன்னால் அதுக்கு நம்ம தீவிரதையோடு இருப்போம். ஆண்டவருடைய காரியம் என்றால் பின்னாடி இருப்போம். சோதரம் இருக்க பாப்போம், சோதரம் இருக்க பாப்போம். உனக்கு பணம் தேவன் உரிமை தந்தா நீ அதை நிச்சயமா செய்யணும். வசனத்தை போதிக்க தேவனுக்கு திறமையை தந்தா நிச்சயமா செய்யணும். அதை விட்டு போக கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ பிரியராயிராமல்
இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆராதிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்தோத்திரம். எல்லாம் பின்னிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அப்படி இல்லாத நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. சுகபோக பிரியராயும் சுகபோகம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில சகோதரிமார்கள் காட்டுற சாரி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் தப்பு சொல்லல. ஸ்தோத்திரம். நீ அதுக்காகவே வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவர்கள் சாப்பாட்டில் சுகபோகமாய் இருப்பார். சிலவர்கள் வாழ்க்கையோடு சுகபோகமாய் இருப்பார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கரத்தை கொடுக்க மாட்டாங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோடு செத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்து கீழால் தேவபக்தி தேசத்தை தரித்து அதன் பெயரை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவபக்தி தேசத்தை தரித்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேறுமானா வெள்ளை வெள்ளை போடுவாங்க, வேறுமானா நல்ல பக்தி போல இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு தடவை 2 தடவை சேர்த்து பக்கமாய் வந்தார்கள். வந்துவிட்டு ஒரு ஆளை நினைச்சாங்க, ஆசிரியர் அவரு சரியில்லை, இப்படி ஆகும் என்று நான் சொன்னார். அல்லேலூயா. இவர் ரொம்ப நீதிமான போலவோ, அவர் ரொம்ப பாவி என்றது போல பேசுறார். நான் எல்லாம் கேட்டு கசியா சொன்னேன். அல்லேலூயா. ரூபாய் சொல்லுகிறேன் சாசன். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்று சொல்லி கடிந்து கொடு. அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி சொல்ல வரவாங்க. ரைசரா. அல்லேலூயா. தேவபக்தி தேசத்தை தரித்து பெயரை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய அதன் பெயரை எது தேவபக்தி பெயர் எனவே ஆராதனை, ஜெபம், வேத வாசிப்பு, அல்லேலூயா, சுய பரிசோதனை, அல்லேலூயா, ஜெபம், வேத தியானம், ஒப்புவிப்பது, அல்லேலூயா, விதமான ஒரு நல்ல சுபாவத்துக்கு ஒரு உடமையாய் தாரதிகள் காணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆனா தேவ ஆமை பெயரை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவங்களை என்ன செய்யலாம்? விட்டு வீரர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒழுங்கு ஆராதனைக்கும் ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சேர்ந்து நீ யாரை போட்டால் அவங்க செய்தால் ஆமை பாவத்துக்கு நீயும் பங்காளியாய் மாறுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசையா